எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நெட் கிளாத்தில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லைனிங் கிளாத்தும் செப்பரேட்டாக எடுத்துருக்கேங்க. இது வந்து நெட் கிளாத். இது லைனிங் கிளாத் வந்து ஷைனிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஷைனிங்கில் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிங்கிள் தான். இது நான் டபுள் லேயர் போடலை, சிங்கிள் லேயரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து 38 இன்ச்சில் வந்து நான் கட் பண்ண போகிறேன். 38னா இப்போ நம்மளுக்கு வந்து 9 இன்ச் வரும். 9 + 2 வந்து 11 இன்ச்சாக இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது 11 இன்ச்சுக்கு வந்து இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இப்போது இந்த லென்த் வந்து நம்மளுக்கு 14 இன்ச்சு தேவைப்படுது. நம்ம வந்து அது 15ஆக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கட மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோங்க. 15 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி மிடில் கூட ஒரு 15 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ் வரும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதை இப்போது நம்ம இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ ஷோல்டரோட அளவு எடுத்துக்கலாங்க. ஷோல்டர் வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோலோட ரவுண்டு கூட அதே 6 இன்ச் வச்சு கீழ் சைடுக்கு இந்த மாதிரி வச்சு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கிருந்து நம்மளுக்கு வந்து 38னால 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ இங்கிருந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது சில்க் கிளாத்னால நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ண முடியல. இப்போ இடுப்போட அளவு வந்து 31 இன்ச் வருதுங்க நம்மளுக்கு. அதில் வந்து ஒரு 8 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம இங்கே வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க போகிறேன். ப்ளஸ் ஒரு 2 இன்ச் இங்கே விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த 2 இன்ச்சும் இங்கே வந்து விட்டுற போகிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் சைடு நெக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பேக் சைடு நெக்கு வந்து 6 இன்ச்சில் வந்து நான் கட் பண்ண போகிறேங்க. இப்போ நெக் ரவுண்ட் வந்து 2.5 இன்ச் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் ஹோலோட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு இங்கே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இங்கே டாட் பிடிச்சாலும் நம்மளுக்கு துணி வந்து கம்மி ஆகாது. அதே மாதிரி இது ஸ்டிச்சிங் லைன். இது இங்கிருந்து இந்த பக்கமாக இது டாட் பிடிச்சோம்னா இது கம்மியாயிடும். அதனால் இந்த லைனில் வந்து இப்படி வச்சு இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக் ரவுண்ட் போட்டுக்கலாங்க. நெக் ரவுண்ட் வந்து நான் வந்து லைன் ட்ரா பண்ணாமல் அப்படியே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்க போகிறேங்க.
இப்போ ஆம் ஹோலோட பேக் சைடு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து இங்கிருந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இங்கிருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கிருந்து இது டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி இதை எடுத்ததுக்கப்புறம் இது வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். எல்லா பிளேஸ்லையுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சேமாக இருக்குங்க. இப்போ இதை வந்து இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து இதுக்கு மேலே போடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ நெக்கு மட்டும் ட்ரா பண்ணிக்கலாங்க. மற்றபடி ஆம் ஹோலெல்லாம் அப்புறமா தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை கட் பண்ணிடலாங்க. இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரும் நான் வந்து மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ நெக்கோட டீப் வந்து 5 இன்ச் எடுத்துக்கலாங்க. இதை நம்மளுக்கு வந்து 5.5 எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 5 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு நெக்கு கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆம் ஹோல் ரவுண்டு கூட நம்ம வந்து ட்ரா பண்ணி இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாங்க. இதை விட நம்ம வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து கம்மியாகாமல் இருக்கும். அதனால் வந்து இப்போது 1 இன்ச் வந்து நான் இதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எடுத்துடலாம். இப்போது இங்கே வந்து பிரின்சஸ் கட்காக ஒரு 3 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. நடுவில் டாட் வந்து நம்ம 2.5 இன்ச்சில் வந்து டாட் பிடிப்போம். அதே மாதிரி 2.5 இன்ச் வச்சு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹிப்போட அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இதே மாதிரி இந்த மேல் சைடில் ஒரு 4 இன்ச் சைஸில் வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 8ன்னா இங்கேருந்து 4 இன்ச் வந்து வர மாதிரி, இந்த மிடில்லேருந்து 4 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம் ஹோலோட ரவுண்டில் கரெக்டாக அந்த பாதியோட அளவு வந்து இது ஃபுல்லாக வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்னா நம்ம 5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த 5 இன்ச்சில் வந்து ஒரு இங்கிருந்து ஒரு 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணுமே நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கிருந்து வந்து இந்த கிராஸாக இந்த லைனை வந்து டச் பண்ணணும்.
அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கிராஸ் வந்து இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வராமல் இதை வந்து லைட்டாக கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு நெக்கு வந்து கட் பண்ணாமல் ப்ளெயினாக அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். அதனால் வந்து இப்போ கட் பண்ணலை. இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கம்மி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் மட்டும் கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பீஸோட பாட்டம் இருக்குது பாருங்கள், இந்த இது வந்து லைட்டாக கட் பண்ணிடலாம். இந்த 2.5 இன்ச்சில் நம்ம வந்து டாட் பிடிப்போம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரின்சஸ் கட் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம வந்து இந்த ஷைனிங் கிளாத்தில் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நான் வந்து இந்த நெட் கிளாத்தில் கூட இதே மாதிரி கட் பண்ணிக்க போகிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடுக்கும் இதே மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து டைரெக்டாக இந்த நெட் கிளாத்லேயே கட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸோட வித்து வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கூட ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து ஸ்லாண்ட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸில் கூட நம்ம வந்து இது கர்வ் ஷேப்பாக ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இது கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாக கர்வ் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லாமே நம்ம இந்த நெட் கிளாத்தில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.